டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 மற்றும் குரூப் 4க்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 மினிட்ஸ் ஸ்டடி. மேலும் இது போன்ற டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நிறைய ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம டெலகிராம் அண்ட் இன்ஸ்டா குரூப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கான பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து குரூப் 2 and 2Aக்கான மெயின் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அட்டெம்ப்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டெம்ப்ட் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி குரூப் 4க்கு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிற டைட்டில் கொடுத்துருக்காங்க. சான்றிதழ்களை மீள பதிவேற்றம், அதாவது ரீஅப்லோடிங் செய்கிறதுக்கான கடைசி நாள் வந்து 21/12/2024, அதாவது நாளைக்கு தான் வந்து அவங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் தேர்வர்கள் வந்து கடைசி நாள் வரை காத்திருக்காமல் சான்றிதழை வந்து உடனே பதிவேற்றம் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சான்றிதழ்களை 21/12/2024க்குள்ளே நம்ம ரீஅப்லோட் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா தேர்வர்களோட உரிமை குரல் வந்து மறுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஅப்லோடிங் பண்ணுறவங்க சீக்கிரமாக வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸை ரீஅப்லோடிங் பண்ணிவிடுங்க. குரூப் 2 and 2A சர்வீசஸ்க்கான அடெண்டமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெயின் எக்ஸாமினேஷன் பேப்பர் 2 வந்து February 8 காலையில் 9:30 to 12:30 நடக்க போகுது. அதே மாதிரி காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து February 8 மதியம், அதாவது 2:30லேருந்து 5:30 வரை கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீசஸ் பேப்பர் 2 வந்து 23/2/2025 காலையில் 9:30 to 12:30 PM வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து குரூப் 2 and குரூப் 3 சர்வீசஸ்க்கு ஒரே நாள் February 8 நடக்க போகுது. பட் இது மெயின் எக்ஸாம் மட்டும் குரூப் 2Aக்கு வந்து February 8, குரூப் 2 சர்வீசஸ்க்கு February 23 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன சென்டர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டங்களுமே சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதனோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2ல் மெயினாக வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்க போகுது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து இருக்க போகுது. அடுத்ததாக ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. இதுக்கான மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மார்க் ரெகக்னிஷன், அது OMR ஷீட்டு தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் 2 எக்ஸாமுக்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுங்க. அடுத்த டிஎன்பிஎஸ்சி அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.